ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட மங்களம்ஸ் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டான கோதுமை மாவில் அசோகா ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கு. அதில் வந்து முந்திரி பருப்பை நல்லா பொன்னேரமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே நெய்யில் வந்து 1 கிளாஸ் கோதுமை மாவை அதுவும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது வந்து பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். சிம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா 3 கப் தண்ணி. நம்ம மாவு வறுக்க ஆரம்பிக்கும் போதே தண்ணி பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் போட்டு கொதிக்க வச்சிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து நம்ம வறுக்கும் போதே நம்மளோட மாவோட ஸ்மெல் நல்லா வரும். அது வரல வறுக்கணும். இப்போ வந்து கலர் பவுடர் அல்வா ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டேன். நமக்கு வந்து மாவு கலந்து மேலே ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். மாவு வந்து எப்படி வறுக்கணும்னா நல்லா மணல் மாதிரி வறுக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பொலப்பலான்னு உதிரணும். அந்த மாதிரி வறுத்துட்டு இப்போ தண்ணி கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பிடிக்காமல் தண்ணி ஊற்றி கிளறணும். எடுத்தோடனே எல்லா தண்ணியும் ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டி பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலர்னிங்கன்னா கட்டி பிடிக்காமல் அழகாக ஸ்மூத்தாக வந்துடும். இது மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கிளற நல்லா சாஃப்டாக வந்துடும். நமக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் போதே நிறையா கட்டி பிடிச்சிட்டு கிளறும் போது ஈவனாக வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா ஈவன் அந்த கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சிரும். நீங்கள் கரண்டியால் என்ன தான் இது பண்ணாலும் அது வந்து ஸ்மூத்தாக வராது. அதுக்கப்புறம் நெய் வந்து தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நம்மளோட ஆப்ஷன் தான். இப்போ வந்து நல்லா பபிள்ஸ் வருது, நல்லா கொதி வருது. இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அந்த கோதுமை மாவில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. எல்லா சைடும் ஈவனாக வந்து கலர் மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து சர்க்கரை வந்து 1 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இனிப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் வேணுன்னா இன்னும் ஒரு 1/4 டம்ளர் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. சர்க்கரை போட்டும் கைவிடாமல் கிளறுங்க. அடி பிடிச்சா டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் அடி பிடிக்காமல் அடி கனமான கடாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் அப்படியே தண்ணி ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா திக்காடு நம்ம கிளற நெய் போட்டு கிளறணும். அது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நெய் போட்டு கிளறிட்டே இருங்க. நெய்யும் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு இப்போ நல்லா கொதி வந்து மேலே வரணும். வந்து நல்லா கொதிக்கும். நம்ம வந்து அடி பிடிக்காமல் ஒட்டாமல் வர ஸ்டேஜில் வந்து லாஸ்ட்டாக ஏலக்காய் பவுட்ரு வந்து நம்ம இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள நல்ல எண்ணெய் நெய்யெல்லாம் இழுத்துச்சு இல்லையா, இப்போ லாஸ்ட்டாக நமக்கு அல்வா வெந்து பதமாக வரையில் அந்த எண்ணெயெல்லாம் திருப்பி வெளியில் வந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட அசோகா ஹல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. நம்ம 1 கப் மாவில் 1/2 கிலோவுக்கு மேலே அல்வா வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பதம் கரெக்டாக சூப்பராக நமக்கு வந்து அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. அசோகா ஹல்வா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.